இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தது என்ன? பாதி பேர் கூட கொடுக்கல, பாதி பேருக்கு தகுதி இல்ல. 2,24,00,000 இல்லத்தரசிகள் கொடுத்தது பிறகு 1,17,00,000 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க. மீதி இல்ல. கேஸ் சிலிண்டருக்கு மானியம் தரேன் இன்னி வரைக்கும் நையா பைசா கொடுக்கணும். நாங்க என்ன சொன்னோம், எடப்பாடியார் 6 சிலிண்டர் கொடுக்குறாங்க. நீ 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 6,500 ரூபாய் கொடுத்து 6,600 ரூபாய் கொடுத்து அன்னைக்கு கேஸ் 1,500 ரூபாய் 6 கேஸ் சிலிண்டர் தரணும். இவங்க 100 ரூபாய் தரணும். அந்த 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதுவும் கொடுக்கல. சரி, அதை விட நம்ம வீட்டுல படிக்கிற மாணவர்களுடைய கல்வி கடன் எல்லா வீட்டையும் பொறியியல் கல்வி படிக்கிறாங்க, காலேஜ்ல படிக்கிறாங்க, பாலிடெக்னிக் படிக்கிறாங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க. பல்வேறு பிரிவிலே பாடப்பிரிவுகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த படிக்கிற மாணவர்களை படிக்க வைப்பதற்காக அந்த ஏழை பெற்றோர்கள் வங்கியிலும் தேசிய வங்கியிலும் கடன் பெற்றிருக்கிறார்கள். கடன் பெற்று தங்கள் பிள்ளையை படிக்க வைத்து விட்டார்கள். அரசை நம்பி கடன் வாங்கி தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு எப்ப அந்த கடன் அடைப்பாங்க? இந்த அரசாங்கம் வேலை கொடுக்கும். நாம் படிச்ச நம்ம பசங்களுக்கு எல்லாம் வேலை கொடுப்பாங்க. அவன் வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த கடன் அடைப்பான், நம்மளை காப்பாற்றுவான், ஒருவர் சோறு போடுவான்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்துல என்ன நிலைமை? 5 ஆண்டு காலத்துல வேலை கிடைத்ததா? படித்த விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற வேலை இளைஞர்களுக்கு எத்தனை வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தது? சொன்னது என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து வேலையும் நிரப்பப்படும் என்று சொன்னீங்க. இந்த ஆட்சியிலே கிட்டத்தட்ட 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு காலி இடங்கள் இருக்கிறது. நிரப்பினாங்களா? நிரப்பியிருந்தால் 5 லட்சம் ஏழை மாணவர்கள் படித்த இளைஞர்களுக்கு அரசாங்க வேலை கிடைத்திருக்கும். அந்த வேலை வாய்ப்பின் மூலம் அவர் வாங்கிய கடனை அடைத்திருப்பார்கள். தங்கள் குடும்பத்தை, பெற்றோரை, தங்கள் பிள்ளைகளுக்கு, தங்கள் அக்கா தங்கச்சிக்கு திருமணத்தை செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் என்ன சொன்னது என்ன? எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு தரப்படும். ஆனால் எத்தனை பேர் கொடுத்துக்கிற? நான் சொல்ல, இந்த அரசாங்கம் சொன்ன கணக்கெடுப்பு புள்ளி விவரம் 5 ஆண்டு காலத்திலே இவர்கள் கொடுத்த வேலை வாய்ப்பு வெறும் 5000.